सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। पूर्वं विकारमुपवर्ण्य शनैश्शनैस्तद्दृष्टिं विसृज्य निकटं परिगृह्य तस्मात् सर्वं विकारमथ संव्यवहारमात्रम् अद्वैतमेव परिरक्षति வாக்கியகாரः. காரியகாரண பாவத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. எதுக்காகனா அத்வைதத்தில் கொண்டு போய் முடிக்கிறதுக்கு. எல்லா காரியங்களும் சவ்யவகார மாத்திரம், வியாவகாரிக சத்தியம் அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர பாரமார்த்திக சத்தியம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அத்வைதமேவ பரிரக்ஷதி வாக்கியகாரः. அந்தர்குணா பகவதி பரதேவதேதி பிரத்யக் குணா பகவான் பிரத்யக் குணேதி பகவானபி பாஷ்யகாரः. ஆஹஸ்ம எத்ததிஹ நிர்குண வஸ்துவாதே சங்கச்சதே நது குண சகுண பிரவாதே. இது என்ன சொல்றாருன்னா, சாந்தோக்கியத்துல 6th சதேவ சோமியேதம் அக்ர ஆசின்னு ஆரம்பிச்ச சத்ரூபா தேவதான்னு சொல்றது, ஸ்ருதியை சொல்றது, ஒரு தேவதா ரூபமா பரமாத்ம ஸ்வரூபத்தை காமிக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில் அங்கதான் போய் தத்துவமசி உபதேசம் பண்றது. இந்த ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஆனது எப்போ சரியா வரும் கேட்டா, இந்த காரியகாரண பாவம் எல்லாம் முன்னாடி சொன்ன காரியகாரண பாவமும் பிரபஞ்சமும் எல்லாமே நிச்சயா இருந்தா தான் இந்த தத்துவமசின்ற வாக்கியத்துக்கு அர்த்தம் சரியா வரும். அதனால சொல்றார், அந்தர்குணா பகவதி பரதேவதேதி பிரத்யக் குணேதி பகவான் அப்படி பாஷ்யகாரா. பகவான் பிரத்யக் குணா தேவதா, அந்தர்குணா தேவதா. அந்தர்குணம்னா குணம் அர்த்தம் இல்ல, அங்க அந்தஸ்தான் அர்த்தம். சர்வாந்தஸ்தா, சர்வ பிரபஞ்சத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த தேவதை சத்துன்னு சொல்லக்கூடிய பரமாத்மா, அதுவே பிரத்யக் குணா, அதுவும் நம்மளுக்கு பிரத்யக் ஸ்வரூபமா இருக்கு என்றதுனால பகவான் அபி பகவத் ஸ்வரூபமாகவே இருக்கு. இது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சூச்சனை பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அவ்வளவுதான். ஆஹா ஸ்ம எத் அதிக நிர்குண வஸ்துவாதே சங்கச்சதே. அந்த வஸ்து என்றது நிர்குணம்னு சொன்னாதான் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் சரியா வரும். சகுண பிரம்மவாதத்துல அது சரியா வராது. ஏன்னா சகுண பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் எப்படி ஐக்கியம் வரும் சொல்ல முடியாது. அதனால நிர்குண பிரம்மவாதத்துல தான் இது சரியா வரும்னு காமிச்சிருக்க. ஆஹஸ்ம எத் அதிக நிர்குண வஸ்துவாதே சங்கச்சதே நது புன சகுண பிரவாதே. சகுண பிரம்மவாதத்துல இது சரியா வராது. அடுத்த ஸ்லோகம். நகலு காரணகாரிய சமன்வயோ பவதி ஜாதுசித் அத்ர விபின்னயோ கிமிஹ சாகர சஹ்ய சமாஸ்ரயோ பவதி. காரணகாரிய சமன்வயா இப்ப என்ன சொல்றாருன்னா, காரியகாரண பாவம் அனிர்வச்சனீயம் என்றது இன்னும் பிரகாராந்தரேனா வேற ரீதியில அத சமர்த்தனம் பண்றார். எப்படின்னா, காரியத்துக்கும் காரணத்துக்கும் பேதமா அபேதமான்னு ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறார். காரியமும் காரணமும் பின்னமோ அபின்னமோ, பின்னமா இல்லைன்னா அபின்னமா, ரெண்டு பட்சத்திலும் தோஷம் சொல்றார். அதனால பின்னம்னு சொல்ல முடியாது, அபின்னம்னு சொல்ல முடியாது. அதனால பின்னாபின்னம் சொல்ல முடியுமா, அதுவும் முடியாது. அதனால பின்னாப்யபின்னா, இது விவேக சூடாமணியில் வருது பாருங்க, அனிர்வச்சனீயம்னு அர்த்தம். அது சொல்ல வர்றார். அதுக்காக வேதபக்ஷத்தை யோஜனை பண்றார். நகலு காரண காரிய சமன்வயோ பவதி ஜாதுசித் அத்திர விபின்னயோ காரியகாரண பாவோ நபவதி. ஸ்டேட்மெண்ட். ஜாதுசித் கதாபி அர்த்தம். ஒரு காலத்திலையும் பின்னமான அத்தியந்த பின்னமான ரெண்டு பதார்த்தங்களுக்கு காரியகாரண பாவம் வரவே முடியாது. விபின்னயோ அத்திர காரியகாரண சமன்வய. காரியகாரண சமன்வயம்னா காரியகாரண பாவம்னு அர்த்தம். காரியகாரண பாவத்தோட சம்பந்தப்படுறது என்றது விபின்னமான ரெண்டு பொருள்களுக்கு முடியாது, சொல்ல முடியாது. நகலு காரண காரிய சமன்வயோ பவதி ஜாதுசித் அத்திர விபின்னயோ. அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். கிமிஹ சாகர சஹ்ய சமாஸ்ரயோ பவதி காரணகாரிய சமன்வய. சாகரம் சமுத்திரம், சஹ்யன் பர்வதம். இதுக்கு ரெண்டுக்கும் காரியமும் காரியகாரண பாவம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. சமுத்திரம் வேற, சஹ்யன் வேற. அதனால கிமிஹ சாகர சஹ்ய சமாஸ்ரயோ பவதி காரணகாரிய சமன்வய. காரணகாரிய பாவம் என்றது அத்தியந்த பின்னயோகோ சஹ்ய சமுத்திரயோகோ மத்தியே நபவதி. இது கண்டனம் பண்ணியிருக்கார். நச்ச தசாயம் அபின்ன சமாஸ்ரயோ பவிதும் உத்சகதே அனபிசகதே நபிவீக்ஷணா. அப்ப கேட்கிறார்,
ഭിന്നയോഹോ കാര്യകാരണ ഭാവോ நபவதி. ഭിന്നமா இருந்தா காரியகாரண பாவம் முடியாது. சரி, அபின்னமாக இருக்கட்டுமே, அபின்னமா வச்சுக்கலாமே, பிரபஞ்சத்தையும் பிரம்மத்தையும் அபின்னமா வச்சுக்கலாம். அப்படி இருந்தா காரியகாரண பாவம் சொல்லலாமே, அதுவும் முடியாதுன்னு சொல்றான். நச்ச ததாயம் அபின்ன சமாசிரயோ பவிதும் உத்சகத்தே அனபிவீக்ஷணாத். அங்கே அந்த மாதிரி அபின்னமான ரெண்டு பதார்த்தங்களுக்கு ரெண்டும் சொல்ல முடியாது. அபின்னம்னா ஒண்ணுதான். அபின்னமான ஒரு வஸ்துவுக்கு காரியகாரண பாவம் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் முடியாது. அது உதாரணம் கொடுக்கிறார். நகி கடோ விததாதி கடம் கொச்சித் நச்ச படம் இத்தம் அனீக்ஷணா. ஒரு கடம் கடத்தை பண்றதில்ல, பட்டத்தை பண்றதில்ல. தான் தனக்கே காரணம் சொல்ல முடியாது. அபின்னமாக இருந்தா அப்படித்தானே இருக்கணும். ஒரு கடம் அந்த கடத்துக்கே காரணம் சொல்ல முடியாது. ஒரு படம் இன்னொரு படத்துக்கு காரணம் சொல்லாமே தவிர அந்த படத்துக்கே காரணம் சொல்ல முடியுமா? இன்னொரு படத்துக்கு ஒருவேளை காரணமா இருக்கலாம். ஆனா ஸ்வயமேவ காரணம்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. நஹி கடோ விததாதி கடம் கொச்சித். கடஹ கடம் கொச்சிதபி ந விததாதி. நச்ச படம் படம் ந விததாதி. இத்தம் அனீக்ஷணா. அந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாததுனால இங்கேயும் பார்க்க முடியல, அதனால சரியா இருக்காதுன்னு காரண பக்ஷமாஸ்ரிதவத குருவத் கிருதம் தத் குருவச்ச ததாவித அந்நியகிருதம் இத்தேஷானவஸ்தா பவேத். என்ன சொல்றார்? இப்போ திருப்பி இன்னொரு கேள்வி. காரணம் இது பௌத்தால கேட்க வேண்டியது. காரணம் குருவத் ரூபம் ஒரு வார்த்தை வாழ்க்குள்ள இருக்கு. காரணம் குருவத்தா இருந்தால் குருவத்தா இருந்துட்டு காரியத்தை உண்டு பண்றதா, இல்ல குருவத்தா இல்ல? குருவத்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குருவத்துன்னு சொன்னா அந்த காரியத்தை உண்டு பண்றதுக்கு ஆபிமுக்கியத்தோட நிக்கிற சமயம் குருவத்தா இருக்குன்னு சொன்னா ரெடியா இருக்குன்னு அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சுலபமா சொல்லும் பொழுது அது ரெடியா இருந்துட்டு காரியத்தை உண்டு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறது குருவத் காரணம். ரெடியா இருக்கக்கூடியது அந்த ஒரு தன்மை, அதுக்கு குருவத்துவம் பேர் வச்சிருக்க. அப்போ குருவத்தா இருக்கக்கூடிய ஒரு காரணம் காரியத்தை உண்டு பண்றதா, இல்ல அப்படி இல்ல அகூர்வத்தா இருந்துட்டே ஒரு காரியத்தை உண்டு பண்றதான்னு கேள்வி. ஆத்தியே அனவஸ்தா அப்படின்னா குருவத்தா இருந்துட்டு எந்த ஒரு காரணமும் குருவத்தா இருந்துட்டு காரியத்தை உண்டு பண்றது. அப்படி சொன்னால் அந்த குருவத்துவம் என்றது எப்படி வந்தது? சுவாபாவிகமா இன்னொரு காரணம் மூலமா வந்ததா கேள்வி. இது பௌத்தாளுக்கு வாதம் பண்ணும்போதுதான் இது இப்படி கேள்வி கொண்டு வரணும். ஏன்னா அவர் குருவத் ரூபம் காரணம், குருவத் ரூபத்துவ விசிஷ்டம் காரணம் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் அவளை கேட்கிறா. அவளுக்கு தான் இந்த கேள்வி. அவளை கண்டனம் பண்றதுதான் இந்த கேள்வி. குருவத்தா இருந்துட்டு காரியத்தை உண்டு பண்றதுன்னா அந்த குருவத்தா இருக்கிறது என்றது சுவாபாவிகமா தாத்காலிகமா? சுவாபாவிகம் சொல்ல முடியாது, தாத்காலிகம் தான் சொல்லணும். அப்ப தாத்காலிகமா எப்படி குருவத்தா மாறிடுறது? ஒரு வஸ்து எப்படி அந்த குருவத்தா இருக்கிறது? அதுக்கு இன்னொரு காரணம் வேணும். காரணீபூதமான பதார்த்தத்தை ஒரு மண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மண்ணு கடத்தை உண்டு பண்றதுக்காக குருவத்தா இருக்கு. அது எப்பொழுதும் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த சாமகிரிகள் எல்லாம் சேரும் பொழுது அந்த சமயத்துல அந்த ஒரு கணத்துலதான் தெரியும். அந்த காரியத்தை ஜனிப்பிக்க கூடிய எல்லா காரணங்களும் சேர்ந்து வரும் பொழுது அந்த சமவாயி காரணம், உபாதான காரணம் சொல்லுவோமே, அது குருவத்தா மாறிடுறது. அந்த ரெட்டியா அந்த அடுத்த கணத்துல அந்த கடத்தை உண்டு பண்ணும்படியா நிக்கிறதுன்னு அந்த மாதிரி ஒரு விவகாரம் அப்படி வச்சுக்கோங்க. அப்ப கேட்கிறார், இந்த குருவத்தா மாறுறது என்றது தனியா சுவாபாவிகமா இல்லைன்னா வேற இன்னொரு காரணம் மூலமா வந்ததான்? சுவாபாவிகம் சொல்ல முடியாது. எப்பொழுதும் குருவத்தா இருக்குன்னா எப்பொழுதும் காரியம் வந்துட்டே இருக்கும், அது முடியாது. அதனால அந்த குருவத்தா இருக்கக்கூடியது என்ற ஒரு அவஸ்தை குருவத்துவம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை குருவத்துவம், இந்த குருவத்துவம் எப்படி வந்தது? அது இன்னொரு காரணத்தால வந்ததுன்னு சொன்னா உடனே அனவஸ்தை. இன்னொரு காரணத்தினால வந்தது. அப்ப இந்த குருவத்துவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எப்படி அதுவும் குருவத்தா இருந்த குருவத்துவத்தை உண்டு பண்றதா இல்லையா? அங்கேயும் சேம் கேள்வி, சேம் ப்ராப்ளம், சேம் கொஸ்டின் வர்றது. இன்னொரு காரணம், அதுக்கு இன்னொரு காரணம் சொன்னால் அப்படி போயிட்டே இருக்கும், எங்கேயும் நிறுத்தவே முடியாது. அதனால அனந்த காரண பரம்பராஸ்யா, அதனால அனவஸ்தா. இதுதான் காமிக்கிறார். குருவத் காரண பக்ஷமாஸ்ரிதவதா குருவத் காரணம் இது கஷ்டன பக்ஷா. இந்த பட்சத்தை ஆசிரியிச்சுட்டு யாரு நிற்கிறார்? பௌத்தாள். அந்த பௌத்தனுக்கு கேள்வி, குருவச்ச குருவத் ஸ்கிருதம் தத் குருவச்ச ததாவித அந்நிய கிருதம். குருவத்தா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து குருவத்தா மாத்துறது யாரு? இன்னொரு அதனுடைய காரணம் குருவத்தா இருந்தது, இந்த காரணத்தை குருவத்தா மாத்துறது. அப்ப அந்த காரணம் எப்படி குருவத்தா மாறினது? இன்னொரு காரணம் மூலமா மாறி இருக்கு. அந்த மாதிரி போனா நிறுத்தவே முடியாது. குருவச்ச குருவத் கிருதம் தத்குருவச்ச ததாவித அந்நிய கிருதம் தத்குருவத்.
அதே உண்டு பண்ணக்கூடியது. அது அந்த குவாலிட்டி எப்படி வந்தது? இன்னொரு பதார்த்தம் மூலமா வந்தது. அதாவித அந்நியகிருதம் இத்தேஷா அனவஸ்தா பவே. இப்படிதான் அனவஸ்தை வந்துடும் அனவஸ்தா தோஷம் வரும். அப்ப இந்த அனவஸ்தா தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சொல்லணும்? குருவத் ரூபம் அகாரியம். இந்த குருவத் ரூபம், குருவத்துவம் என்றது அகாரியம், அது காரியமே இல்லை, அகாரியம் சொல்லி ஆகணும். அப்படி சொன்னாலோ குருவத் ரூபம் அகாரியம் இஷ்டம் இது சேத் நித்தியம் ஜெகத் ஜாயதாம். அந்த குருவத் ரூபத்துவம் சுவாபாவிகமாகவே ஒவ்வொரு வஸ்துவிலும் இருக்குன்னு சொன்னால் எப்ப பார்த்தாலும் காரியங்கள் வந்துட்டே இருக்கணும். காரியத்துக்கு உற்பத்தி ஆயிண்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும். எப்பொழுதும் ஒரு காரணம் காரியத்தை உண்டு பண்றது என்ற மாதிரி ஸ்திதி வந்து போயிடும். அதுவும் தப்பு. குருவத் ரூபம் அகாரியம் இஷ்டம் இது சேத் நித்தியம் ஜெகத் ஜாயதாம். நித்தியம் மா ஜெனிவா. இல்லைன்னா எப்பொழுதும் ஜெகத்தினுடைய உற்பத்தி ஆயிண்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு சமயத்திலும் ஆகாது. இந்த ரெண்டு வழிதான், ரெண்டும் நமக்கு ப்ராப்ளம். நித்தியம் மா ஜெனிவா விசேஷ விரகாத் ஏதத் சமஸ்தம் ஜெகத் இதம் ஜெகத் கதாபி ந ஜாயதே இதி உச்சதாம் அथवा சர்வதா ஜாயதே இதுவா உச்சதாம். உபயதாபி தோஷ ஏவ. ரெண்டு விதமா பார்த்தாலும் இந்த பட்சத்துல தோஷம் தான் இருக்கு. சர்வம் சர்வசமுத்பவாய கடதே குர்வன் நச்சேத் காரணம். இப்ப காரணம் குர்வத் இல்ல சொன்னா என்ன வரும்? சர்வம் சமுத்பவாய கடதே. இது எதுக்குதான் காரணம், இன்னொன்னுக்கு காரணம் இல்லை என்ற ஒரு வியவஸ்தை இல்லாம போயிடும் லோகத்துல. அந்த வியவஸ்தை இருக்கணுமே, இதுக்கு இதுதான் காரணம், இது இல்ல அப்படி பிரிச்சு காமிக்கணும் இல்லையா? அது சொல்ல முடியாது போயிடும். ஏன்னா ஏதோ ஒண்ணு இதுதான் காரணம் ஏன் சொல்றது? அதுலதான் குருவத்துவம் இருக்கு, குருவத் ரூபம் இருக்கு. அப்படி வச்சிருந்தா பரவாயில்ல. ஆனா அனவஸ்தை வரும். அந்த அனவஸ்தா பயத்தினால, அனவஸ்தைய பயந்தண்ட அகுர்வதேவ காரணம் காரியம் ஜனயதி இருக்கலாமே, என்ன ப்ராப்ளம்? அப்ப வேற ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்? அகுர்வத்தா ஒரு காரணம் காரியத்தை உண்டு பண்றதுன்னா எப்பொழுதும் உண்டு பண்ணணுமே. எதிர்த்து எதுவும் வரலாம்னு வரும். எதுக்கும் காரணமா வரும். அந்த ஒரு தோஷத்தை காமிக்கிறார். சர்வம் சர்வசமுத்பவாய கடவே குர்வன் நச்சேத் காரணம் நஹ்யி அன்யஸ்மின் क्वचिदस्ति कस्यचिदपि व्यापारवत्ता यतः अन्यस्मिन् क्वचिदपि कस्यचिदपि व्यापारवत्ता नास्ति तस्मात् सर्वं सर्वसमुद्भवाय घटते कुर्वन् न चेत् कारणं நஹ்யி அன்யஸ்மின் क्वचिदस्ति कस्यचिदपि व्यापारवत्ता यतः. ஏன்னா இன்னொரு பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை ஆசிரிச்சுதான் எந்த வஸ்துவும் காரியத்தை உண்டு பண்றதுன்னு சொல்ல முடியாம போயிடும். பாருங்க, ஒரு காரணம் ஒரு காரியத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னால் எந்த ஒரு காரணமும் தானாகவே இன்னொரு வஸ்துவை ஆசிரியிக்காமல் எதுவுமே வேண்டாம் அப்படி ஒரு காரணம் இருக்கா? ஸ்வயம் காரணம் அப்படி முடியாது. ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். அந்த வியாபாரத்தையோ மண்ணு அப்படியே வச்சிருந்தா கடமா வருமா? வராது இல்லையா? தண்ட சக்கராதி வியாபாரம் வேணும், குலாலன் வேணும், எல்லோரும் வேணும். அதனால அது சொல்ற நஹ்யி அன்யஸ்மின் क्वचिदस्ति कस्यचिदपि व्यापारवत्ता यतः. இப்போ குருவத் ரூபத்துவத்தை ஒத்துக்கிறது இல்லைனால் இன்னொரு பதார்த்தத்தினுடைய வியாபாரம் தேவையே இல்லைன்னு வரும். அப்படி வந்தா என்ன வரும்? எதிலிருந்து எதுவும் வேணும்னா வெளியில் வரலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வரும். அதுவும் சரியில்லை. அஸ்மாத் இப்ப பேத பட்சத்திலையும் நிரூபணம் பண்ண முடியாது, அபேத பட்சத்துல நின்றும் நிரூபணம் பண்ண முடியாது. அதனால காரியத்துக்கும் காரணத்துக்கும் பேதமா அபேதமா கேட்டால் பதில் கிடையாது. தஸ்மா காரண காரியதாதி சகலம் மாயாமயம் தத்துவதா நாஸ்தி நாசீத் அஸ்தி பவிஷ்யதி. எல்லாமே மாயாமயம்னு ஒத்துண்டா சரியா போயிட்டு இருக்கிறத வச்சிருந்த விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்க கூடாது. ரொம்ப யோசிச்சா என்ன வரும்? யோசிக்கணும். ஆனா மாயாமயத்துக்கு சித்தாந்தத்துக்கு கொண்டு வர்றதுக்காக யோசிக்கணும். இதுக்கு ஒன்றும் வேற எந்த விதமான உபபத்தியும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். மாயாமயத்துவம் தான் உபபத்தி, மாயாமயத்துவம் தான் அதுக்கு லாஜிக், வேற லாஜிக் இல்ல. தஸ்மாத் காரண காரியதாதி சகலம் மாயாமயம் தத்துவதா மாயாமயம் தத்துவதோ நாசீத் அஸ்தி பவிஷ்யதி ந ஆசீத் ந அஸ்தி ந பவிஷ்யதி பரமார்த்ததः ந ஆசீத் பரமார்த்ததः ந அஸ்தி பரமார்த்ததோ ந பவிஷ்யதி இது சகலம் சைதன்ய சேஷம் ஜெகத். சைதன்யம் ஒண்ணுதான் பரமார்த்த சத்தியமா இருக்குன்னு சகல சக்தி விகல்பனான்வயே சகல சக்தி அவிகல்பனயான்வய ஒரு ஸ்லோகம். இது என்ன சொல்றார்? அகுர்வத் காரணம் இது பக்ஷே சர்வம் சர்வஸ்மாத் ஜாயேத அதிப்பிரசங்க தோஷः உக்தः சஹ நோபபத்யதே சக்திவசாத் அகுர்வதோபி காரியவைச்சித்ர்யோபபத்தேः
இன்னொரு பௌத்தர் சொல்றார், நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் இருக்கு. என்ன பதில்னால் அகுர்வதப்பி காரணம் பவது, ஆனால் சக்திமத் காரணம்னு சொல்லணும். சக்தி இருக்கக்கூடியதா காரணம். குருவத்தா அகுர்வத்தா அதெல்லாம் தேவையில்லை. அப்ப வியவஸ்தை சித்திக்கிறது. மண்ணில் இருந்து கடம் தான் வரும், படம் வராது. நூல்ல இருந்து படம் தான் வரும், கடம் வராது. ஏன்னா அதுல அங்கதான் அதுக்குதான் சக்தி இருக்கு, வேற சக்தி இல்லை. அப்படி கொண்டு வரலாம். அதனால நீங்க சொல்ற மாயாமயத்துவம், மாயாமய சித்தாந்தத்தை ஒத்துக்க வேண்டாம். சில பேர் கேட்பா, அவளுக்கு பதில் கொடுக்கிறார். சகல சக்தி விகல்பனையான்வயே சகல சக்தி அவிகல்பனையான்வயா சகல சக்தி அவிகல்பனையான்வயே சகல சக்தி விகல்பனையான்வயான்னு அயமர்த்தா சக்திஹி சக்ய நிரூபியா அத்தः சக்ய நியமே சித்தே சதி சக்தி நியம சித்தி. பாருங்க, இப்ப மண்ணுல கடத்தை உண்டு பண்ற சக்தி தான் இருக்கு, படத்தை உண்டு பண்ற சக்தி இல்லைன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? அதுதான் கேள்வி. சக்திர்ஹி சக்கிய நிரூபியா, அதனுடைய சக்கியம். சக்கியம்னா என்ன அர்த்தம்? சக்தி சக்கியம். சக்கியம் சொன்னால் அந்த சக்தி மூலமா வர வேண்டிய வஸ்து, அதுதான் சக்கியம். இப்ப மண்ணில் இருக்கிற சக்தி, மண்ணில் இருக்கிற சக்தியினால வர வேண்டியது எது? கடம். அதனால கடம் தான் சக்கியம். படம் சக்கியம் இல்லை. ஏன்னா மண்ணால படம் வராது, மண்ணில் இருக்கிற சக்தியினால படம் வராது, வஸ்திரம் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி வியவஸ்தை வச்சுக்கலாமேன்னு, ஒரு சக்தியை வச்சுட்டு வியவஸ்தை வச்சுக்கலாமோன்னு ஒரு சந்தேகம், கேள்வி. சக்திரிஹி சக்கிய நிரூபியா அத்தः சக்தி அநியமே சதி சித்தே சதி சக்தி நியமா சித்தி. அதனால சக்கியத்துக்கு நியமம் முதல் கொண்டு வரணும். இதுக்கு எது சக்கியம் அதை அனுசரிச்சு சக்தி நியமம் கொண்டு வரலாம். அகுர்வத் பக்ஷேச்ச அஸ்ய காரணஸ்ய அஸ்மின்னேவ சக்திரிதி நியமா சித்தே சக்தி நியமாதீனः சக்தி நியமோ வக்தவ்யः. பாருங்க, அகுர்வத் ரூபம் காரணம் சொல்றதா இருந்தால் அஸ்மின் ஏவ காரணே சக்தி அஸ்தி என்ற நியமம் ஒத்துக்க முடியாம போயிடும். அகுர்வத் பக்ஷே குருவத் ரூபம் காரணம் சொன்னா பரவாயில்ல, ஆனால் குருவத் ரூபத்துவம் தேவையில்லை சொல்லி ஆரம்பிச்சாச்சுனால் என்ன வரும்? அகுர்வத் பக்ஷேச்ச அஸ்ய காரணஸ்ய அஸ்மின்னேவ சக்தி நியமம் கொண்டு வரணும். அந்த நியமம் சொல்ல முடியாம போயிடும். அதனால சக்தி நியமாதீனः சக்கிய நியமோ வக்தவ்யः ததா ச பரஸ்பர ஆசிரயதா இதி ஏஷா அக்ஷர யோஜனா சகலஸ்ய காரணஜாதஸ்ய சக்தி விகல்பனையா அஸ்ய காரணஸ்ய அஸ்மின் கார்யே சக்திரிதி கல்பனையா அன்வயே சதி சகலஸ்ய காரியஜாதஸ்ய அஸ்யேதம் காரியம் இது விகல்பனையா அன்வயः சித்திதி. பாருங்க, சகல சக்தி விகல்பனையா அன்வயே சகல சக்தி அவிகல்பனையா அன்வய சகல சக்தி அவிகல்பனையா இது சுகமம். அப்படின்னா சக்தி விகல்பனா அப்படி சக்கிய விகல்பனாதீனா இத்தர்த்தா. சகல சக்தி விகல்பனையா அன்வயே காரியகாரண பாவத்தை நிரூபணம் பண்றதா இருந்தால் அது சொல்ல முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா சகல சக்தி சகல சக்கிய விகல்பனையா அன்வயா சக்கிய விகல்பனையும் சொல்லணும். சக்திக்கு நியமத்தை கொண்டு வரணும்னா சக்கியத்துக்கு முதல் நியமத்தை கொண்டு வரணும்னு அர்த்தம். சக்திக்கு நியமம் வேணும்னால் சக்கியத்துக்கு நியமம் வேணும், சக்கியத்துக்கு நியமம் வேணும்னால் சக்திக்கு நியமம் வேணும். அந்யோன்யாசிரயமா ஆயிடுச்சா? சக்திக்கு நியமம் இருக்கு சொல்லணும்னா சக்கியத்துக்கு நியமம் இருக்கோ பார்க்கணும். ஏவஞ்ச சக்தியர் நியம சக்கிய நியமம் வினா வக்தும் நிசக்கியதே சக்கியஸ்ய நியம சக்தி நியமம் வினா வக்தும் நிசக்கியதே. அதனால ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாது. சக்கியமான பதார்த்தத்துக்கு கடம் உண்டு ஜெயிக்கக்கூடிய வஸ்து உண்டு பண்ணக்கூடியது எதை உண்டு பண்றதோ அது. சக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நியமம் இருக்கா? இருக்குன்னா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சக்திக்கு நியமம் சொல்ல முடியும். சக்திக்கு நியமம் இருக்கா அது சொன்னதுக்கு அப்புறம் தான் சக்கியத்துக்கு நியமம் சொல்ல முடியும். இப்படி பரஸ்பர ஆசிரியம் ஏற்படுறது அர்த்தம். இது பரஸ்பர சம்ஸ்ரயதா யதா வத கதம் ஜெகத பரமார்த்ததா எதி புனர் ஜெகதோ பரமார்த்ததா பரமம் அஸ்தி பரம் பதமாத்மனா சுலபம். இப்படி பரஸ்பராசிரியம் அந்யோன்யாசிரிய தோஷம் விடும் பொழுது வத சொல்ல கதம் ஜெகத பரமார்த்ததா, இந்த உலகத்துக்கு எப்படி பரமார்த்தத்துவம் வரும்? எதி புனர் ஜெகதோ பரமார்த்ததா, சரி ஜெகத்து பரமார்த்தம் இல்லைன்னு சொன்னா என்ன வரும்? பரமம் அஸ்தி பரம் பதம் பரமாத்மனா. அப்ப பரமாத்மாவுடைய பதம் பரமமா இருக்கு என்றது நமக்கு தீர்மானம் பண்ண முடியும். சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா சைதன்யமேவோச்சியதே சத்யைவாஸ்ய ஜடா அபரா பகவத சக்தி ஸ்வவித்யோச்சியதே சம்சர்காச்ச நிதஸ்தயோர் பகவத சக்தியோர் ஜெகத் ஜாயதே அசச்சக்தியா சவிகாரயா பகவத சிச்சக்தி உத்ரிச்சியதே. சிச்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா, பரமேஸ்வரனுடைய சைதன்ய சக்தி
நிர்மலமா இருக்கு. சைதன்யமேவ இஷ்யதே. சத்யைவாஸ்ய ஜட அபரா பகவத சக்தி ஸ்வவித்யோச்சதே. அபரா பகவதः சக்தி அவித்யா சொல்லலாம். பகவதः பரமேஸ்வரஸ்ய ஒரு சக்தி இருக்கு, சிச்சக்தி, அது நிர்மலமாகவே இருக்கு. இன்னொரு சக்தி இருக்கு, மாயைவா இயம் சக்தி. சத்யைவாஸ்ய ஜடா அபரா பகவத சக்தி அவித்யோச்சதே. அவித்யையோ மாயையோ ஏதோ ஒன்று. சம்சர்காச்ச மிதஸ்தயோர் பகவத சக்தியோ ஜெகஜாயுதே. இந்த பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான சக்திகள், ஒன்னு சிச்சக்தி, இன்னொன்னு மாயாசக்தி. இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டியே பண்றது. சம்சர்காச்ச மிதஸ்தயோர் பகவத சக்தியோ, பகவதः சக்தியோ, சக்தியிலிருந்து ஜெகஜாயதே. அசச்சக்தியா சவிகல்பயா அசச்சக்தியா சவிகாரையா பகவத சிச்சக்தி உத்ரிச்சது. இது அசச்சக்தி, சவிகாரையா இருக்கக்கூடிய மாயாசக்தி சச்சக்தி இல்ல. அப்படின்னா காலத்திரய அபாத்தியத்துவம் என்ற சத்துவம் மாயைக்கு கிடையாது. மாயை அபாத்தியமான ஒரு பொருள் கிடையாது இல்லையா? அதனால சச்சக்தி இல்லை என்ற அர்த்தத்துல அசச்சக்தின்னு சொல்ற விசேஷனம். அசச்சக்தியா சவிகாரையா, விகாரத்தோட இருக்கிறது பகவதா சிச்சக்தி உத்ரிச்சதே. பகவானுடைய சிச்சக்தி விசேஷமா காலத்திரயத்திலையும் நிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அசச்சக்தி, மாயையான அசச்சக்தி போனாலும் இது அவசேஷமா நிக்கிறது. சிச்சக்தி என்றது எங்கேயும் போகாது. இத்தேவம் கதயந்தி கேச்சித் அபரே ஸ்ரத்தாலவஸ்தத்வன கஸ்யாஞ்சித் புவி சம்மதஞ்ச விதுஷாம் நேஷ்டந்தும் பூமியந்தரே கர்மோபாஸ்தி விதான பூமிஷு ததா தத் சம்மதம் நிர்குணே தத்வே தத்பர வேதவாக்கிய விஷயே ஆலோசித்தே நேஷ்யதே. இப்ப சொன்ன விஷயத்தை கண்டனம் பண்ண போறார். நான் இதை அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இப்போ இன்னைக்கு இன்னொரு வேலை இருக்கு. இப்போ இதோட